நாளைக்கு ஒரு நாள் எதிர்கட்சியாக இருந்தால் கட்சியில் எதிர்கட்சியாக இருந்தவர் அந்த அம்மா பீரியடில் எதிர்கட்சியில் இருந்தவர் கேட்ட ஒரு கேள்வி கருப்பு எம்ஜிஆர் அவருக்காக நாளைக்கு ஒரு நாள் கவர்மெண்ட்டை விடுமுறை விடணும். எங்களுக்கு மெரினா பீச்ல இடம் கொடுக்க சொல்லுங்க முதலமைச்சர் சொல்லுங்க. எப்படி இருந்தது அவர் உங்களுக்கு எப்படிலாம் பண்ணிருக்காரு? அப்பா நாங்கள் ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும்பா எங்களுக்கு. காலையில் அந்த செய்தியை கேட்ட உடனே நாங்கள் உயிரோடு இருக்கிறோமானே இல்லை, மைக்கட்சி ஊந்து அதுக்கப்புறமா எழுந்து 10 நிமிஷம் கழிச்சு என் பையன் தண்ணி தெளிச்சாமா ஒன்றும் ஆகாதுமா கேப்டன் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்கம்மான்னு போய் சொன்னான் என்கிட்ட. இல்லைடா பாருடா நல்லா பார்த்து சொல்லு அப்படின்னு ஒன்னே இல்லைம்மா காலம் ஆயிட்டாருன்னு வந்து ஒரு நிமிஷம் கிளம்பி வந்துட்டு கேப்டனோட இழப்பு வந்து இந்த தமிழ்நாட்டில் எங்களுக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டுக்கே இழப்பு. ஒரு நல்ல தலைவனை வந்து இழந்துட்டாங்க. ஆனால் இனி ஒரு தலைவன் அந்த மாதிரி வருவாரான்றதை சொல்ல முடியாது. அவ்வளோ ஒரு தான தலைவர் அவர் எங்கள் மனசுலலாம் வாழ்ந்துட்டு தான் இருப்பார். அவர் சாகலை, செத்ததா இன்னைக்கு சொல்லலாம். அவருடைய இது இங்கே இருக்கலாம் பிரேதம், ஆனாலும் கூட எங்கள் இதயத்தில் அவர் பேசிக்கிட்டு தான் இருக்கார். அவர் உயிரோடு இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்க தான் செய்யுது. செத்துட்டாருன்னு எங்களால் ஏற்றுக்க முடியல. நல்ல தலைவனை யாரு? ஒரு ஏழை, நான் கவுன்சிலர் சீட்டு கொடுத்தேன். ஏழைக்கு யாராவது தருவாங்களா? இன்னைக்கு எத்தனையோ கட்சிகள் வந்து சீட்டு கொடுத்துருக்குறாங்க, எத்தனையோ லட்சக்கணக்கு வாங்கின்னு சீட்டை கொடுத்துருக்குறாங்க. ஒன்றுமே இல்லை. தலைவர்கிட்ட போய் அந்த மனு கொடுக்கறதுக்காக போன கூட்டம் வந்து அப்படியே தள்ளிச்சு. அப்போ அவர் குனிஞ்சு பார்த்துட்டு வான்னு சொல்லி கூப்பிட்டு என் மனுவை வாங்கினாரு. உடனே சீட்டு கொடுத்துட்டாரு. அந்த மாதிரி தலைவன் யாருப்பா? ஒரு ரூபாய் எதிர்பார்க்காத. இன்னைக்கு அப்படி ஒரு தலைவனை தான் நாங்கள் இழந்து தவிக்கிறோம். இந்த தமிழ்நாடே அழுகுது. இன்னைக்கு நாங்கள் மட்டும் இல்லை, எந்தெந்த ஊருங்களில் இருக்கிறாங்களோ கேப்டனுடைய தொண்டர்கள் மாத்திரம் இல்லை, இன்னைக்கு மக்கள் மனசுலேயே இடம் பிடிச்ச ஒரே சிங்க தலைவர் கேப்டன் மட்டும்தான். நாளைக்கு அரசு விடுமுறை கொடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நல்ல தன்மான தலைவருக்கு இந்த மரியாதையை அரசு செய்துச்சுன்னா வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். செய்யணும். அப்படி இல்லைன்னா நாங்கள் வந்து இல்லைன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம், கண்டிப்பாக கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கல, அப்படி செய்யலை அறிவிச்சிருக்காரா? அறிவிச்சா சந்தோஷம். நாங்கள் முதலமைச்சரை வந்து போட்டுருவோம். கேப்டனுக்கு இவ்வளோ பெரிய இடம் கொடுத்த முதலமைச்சரை நிச்சயமாக நாங்கள் போட்டுருவோம். அதனால அது மட்டும் செய்யணும். எங்கள் கேப்டனுக்கு ராஜாஜி மண்டபத்தில் இடம் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் செய்யணும். அதுதான் நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம். நாளைக்கு ஒரு நாள் எதிர்கட்சியாக இருந்தால் கட்சியில் எதிர்கட்சியாக இருந்தவர் அந்த அம்மா பீரியடில் எதிர்கட்சியில் இருந்தவர் கேட்ட ஒரு கேள்வி கருப்பு எம்ஜிஆர் அவருக்காக நாளைக்கு ஒரு நாள் கவர்மெண்ட்டை விடுமுறை விடணும். அவ்வளோதான். அவர் பண்ணது வந்து எம்ஜிஆர் மாதிரி தான் பண்ணார், எல்லாம் பண்ணார். அந்த அம்மாயும் பண்ணலை, கலைஞரும் பண்ணலை. இப்போ இருக்கிற ஸ்டாலின் எப்படி பண்ணுறா நம்மளுக்கு இல்லை. 6000 ரூபா கொடுக்குது, ஒன்றும் இல்லை. நான் ரஜினி பாடின பாட்டு தான் நாங்கள் பாடினோம். சென்னைன்னு பேரு ஊரை சுற்றி ஓடுதம்மா கூவம் ஆறுன்னு, அது மாதிரி தான் நாங்கள் பாடினோம். ஆனால் தப்பு யாரு? நம்ம தான் தப்பு. எந்த முதலமைச்சரை வந்து ஜெய் ஆஞ்சநேயர் மாதிரி வந்து மலையை தூக்கின்னு வந்து உக்காஞ்சின்னு மலையை நிறுத்த முடியாது. இயற்கை அவ்வளோதான். அந்த டைமுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அந்த இடத்துல தான் நம்ம பண்ண முடியும். இயற்கையை வந்து யாரும் குறை சொல்ல முடியாது. நீங்களும் சொல்ல முடியாது, நானும் சொல்ல முடியாது. மக்களால் தேர்ந்தெடுப்பது தான் முதலமைச்சர். அந்த முதலமைச்சர் ஒரு வீட்டுக்கு வருவார், வர முடியாது. தப்பாங்க ரைட்டுங்களா? ஆஞ்சநேயர் நம்ம முதலமைச்சர் அப்படியே தூக்கினா தமிழ்நாட்டையே மலையை நிப்பாட்டுவாருன்ட்டு பேசுகிறாங்க ஜனங்க. 1000 ரூபா எடப்பாடிக்கு தான் பேசுவார். எடப்பாடி நான் மக்களால் தேர்ந்தெடுத்த முதலமைச்சர் எடப்பாடி கிடையாதுல்ல. இன்னைக்கு இருக்கிற தளபதி வந்து மக்களால் தேர்ந்தெடுத்த தளபதி.
அதே மாதிரி தான் புரட்சி கலைஞர். புரட்சி கலைஞர் பேர் எப்படி வந்து கலைஞர் பண்ணார் கல்யாணம், புரட்சி கலைஞர் விஜயகாந்த் பேர் வச்சார் கலைஞர். அவருக்கு கலைஞர் தான் கல்யாணம் பண்ணி வச்சார். இவர் கட்சி ஆரம்பித்தோடனே கேப்டன் பிரபாகரன் படம் 100வது படம் எடுக்கும்போது தனியாக போயிட்டார். எங்களுக்கு என்ன ஒன்று, மக்களோட நாங்கள் ரசிகன், புரட்சி தலைவருக்கும் ரசிகன், கலைஞர் சிவாஜிக்கும் ரசிகன், கமலுக்கும் ரசிகன், எல்லாருமே ரசிகன் தான். இவருக்கு ஒரு நாளைக்கு நாங்கள் எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் விடுதலை, அவ்வளோதான். இவரை வந்து அடக்கம் பண்ணுற வரைக்கும் நாங்கள் மெரினா நல்ல மனசு நல்ல மெரினா பீச்சு நாங்கள் கேட்கலையே. அவர் இல்ல இடத்துல வைக்கிறது தான் கேட்குறோம். நாங்கள் மெரினா பீச்செலாம் கேட்கலையே. எங்கள் தம்பி தான் அவரோட ரசிகராக இருந்தான். அவன் 10th படித்ததோடு சரி அவர் கூடவே தான் சுற்றிட்டு இருப்பான். கடைசியில் அவர் கட்சியிலே இருந்து அப்புறம் எம்எல்ஏ சீட் வரைக்கும் கொடுத்தாரு. ஏழை பணக்காரன்னு பார்க்க மாட்டார். இந்த மாதிரி வெள்ள டைம்லலாம் வெள்ள நிவாரணம்னு சொல்லிட்டு பழவேற்காடு வரைக்கும் வருவார். எல்லார்கிட்டேயும் வந்து சகஜமாக பழகிற ஒரே ஆள். ஏழை எளியவங்க ஜாதி மதம் இதெல்லாம் அவருக்கு கிடையவே கிடையாது. நல்ல மனுஷன். பேசுகிற நிலமையிலே இல்லைங்க. உயிர் போய் உயிர் வந்து உட்காந்துருக்கோம். இப்படியே இங்கே உயிர் போயிட்டா கூட நல்லதுன்னு இருக்கோம். எங்களுக்கு மெரினா பீச்சில் இடம் கொடுக்க சொல்லுங்க. முதலமைச்சர் சொல்லுங்க. தலைவர் பக்கத்தில் வைங்க. ஏன் ஹைகோர்ட் தடை பண்ணுது? ஹைகோர்ட் தடை பண்ணியிருக்காங்க. முடியாது, நாங்கள் போராட்டம் பண்ணுவோம். பீச்சில் வைக்கிறோம். பேனா வைக்க தெரியுதுல்ல 80 கோடியில. எங்க தலைவருக்கு என்ன தகுதி இல்லையா? எங்க அண்ணனுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. பீச்சில் இடம் வைக்கணும் பண்ண சொல்லுங்க. நீங்க வச்சா போறீங்களா? முடிவாகும். இல்லைன்னா நாங்க சாகிறதுக்கு கூட துணிஞ்சு உட்காந்துருக்கோம். சாகிறதுக்கு கூட துணிஞ்சு தான் உட்காந்துருக்கோம். ஆனா உயிர் இப்பயே போயிடுச்சுன்னா கூட நல்லதுன்னு இருக்கு. அந்த மாதிரி போய் உட்காந்துருவோம். அதைதான் செய்வோம். இல்ல நாங்களே ஏதாவது பண்ணிக்குவோம். ஆனா தன்மையா தான் கேட்கறோம். தன்மையா தான் கேட்கறோம். சிஎம்கிட்டையும் கேட்கறோம், ஹைகோர்ட்லயும் கேட்கறோம், இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லார்கிட்டையும் தான் கேட்கறோம். என்ன தகுதி இல்லை அவருக்கு? அவர் சொக்க தங்கம். அவருக்கு பீச்சில் கண்டிப்பா இடம் வேண்டும். அப்படி இல்லை என்றால் போராட்டம் நடக்கும். தானே தலைவன் தென்னகத்தின் சிங்கம் கேப்டன் அவர்கள் இருந்தார், வாழ்ந்தார், உலகத்தை விட்டு மரித்து போயிட்டார். இனி அப்படி மாரி ஒரு கேப்டன், அது மாரி ஒரு உயிர் இனி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கேப்டன் வாழ்க.